கோவிந்தா கோவிந்தா எனக்கு தீராத வினையெல்லாம் கோவிந்தா கோவிந்தம் தீர்த்து வைக்க வேண்டும் அப்பா கோவிந்தா கோவிந்தா எனக்கு தீர்த்து வைக்க வேண்டும் அப்பா கோவிந்தா கோவிந்தம் திருப்பதி மலையாடி வரலப்பா கோவிந்தா கோவிந்தியா நான் திருப்பதி மலையாடி வந்தேனப்பா கோவிந்தா கோவிந்தம் மூணு மயிரை தருகிறேன் என்னடா மூணு மயிரை தப்பா நினைக்காத என் முடியா பொண்டாடி முடியா புள்ள முடி என் 3 மயிர்கள் தருகிறேன் முடி வெட்டுறேன் மும்முடி செலுத்துகிறேன் மும்முடி கொட்டாடிக்கிறேன் மும்முடி செலுத்துகிறேன் மும்முடி செலுத்துகிறேன் ஒன்றில் இருக்குது ஆட்டைய போடுறேன் ஐயா ரகுராமா ரகுராமா தெருவில விடலாமா ரகுராமா என்பற்றும் அழும்படி உனக்கு ஆசீர் கொடுத்திருக்கின்றேன் பெருமானே நல்லா இருக்கு தம்பி நல்லா இருக்கு நல்லா இருக்கு அவன் ஏன் தொட்டுக்கும் போல தெரியுமா ஏன் வட்டி காசு வர மாட்டேங்குது வட்டி காசு வர மாட்டேங்குது இப்ப சாமி வந்துருமா ஊட்டி படிக்க போறியா தம்பி பகவானே சபையை பார்த்தனையா சபையை பார்த்து இது எப்பேற்பட்ட சபை லட்சுமி கடாட்சி சபை தம்பி பகவானே இது எதனால் கூடப்பட்ட சபை அது அந்த அங்காள பரமேஸ்வரி அம்மா யாரு அங்காள பரமேஸ்வரி இதுல போறாங்க அங்காளம்மா எங்களம்மா ஆதரவு தருமம்மா அங்காளம்மா எங்களம்மா ஆதரவு தருமம்மா அங்காளம்மா எங்களம்மா ஆதரவு தருமம்மா அங்காளம்மா எங்களம்மா ஆதரவு தருமம்மா எங்கள் குல தெய்வமே நீ அம்மாடி இது இறந்து போக பிறந்த ஜென்மோசமாடி எங்கள் குல தெய்வமே நீ அம்மாடி இது இறந்து போக பிறந்த ஜென்மோசமாடி தம்பி அங்காளம்மா அங்காளம்மா எங்களம்மா எங்களம்மா உனக்கு மட்டும் அம்மா இல்ல இந்த உலகத்துக்கே ஒரே தாய் அந்த அம்மா தான் அந்த மாரியத்தா தான் ஆமா அந்த அங்காள பரமேஸ்வரி தான் அந்த ஈஸ்வரி தான் அந்த மாரியம்மன் தான் அந்த ஓம் சக்தி தான் எல்லாம் அம்மா ஆமா அந்த காளிகா தேவி தான் அந்த அங்காள பரமேஸ்வரி தான் எங்க அம்மாவும் தான் எங்க அம்மா தான் அவங்களா ஐயா ஐயா ஏய் அதான் தேவன் வராரு ஒரு பாட்டுல எழுதிருப்பாரு என்ன எழுதிருப்பாருன்னா சங்கரனார் மேனி தன்ய தங்கையும் தம்மையனும்
பார்ப்பாங்க. சங்கரனார் மேனி தண்ணில் தங்கையும் தமையனுமாய். தங்கையும் தமையனுமாய். தங்கச்சி அங்காள பரமேஸ்வரியோ இந்த தமையனுமாய். சங்கரனார் மேனி தண்ணில் தங்கையும் தமையனுமாய் பங்கேற்று கொண்டனர்கள் பாகத்தண்டரீசனுமே. துரோகம் பண்றேன். ஏன் தங்கச்சி நீ என்ன பண்றீங்க? 2 பேருமே இடபாகம் வாங்கினவங்க நாங்க. இடபாகம் கடவுள்ல ஒரு பக்கம் இந்த ஹரி, அந்த பக்கம் சக்தி. ஹரிசக்தி சிவசக்தி. என்ன ஹரிசக்தி சிவசக்தி? அத பின்னாடி போட்டு அவ பீஸ் ஊத்தி மூஞ்சி பாரு வந்து. சரி, அதெல்லாம் போகட்டும். அப்பேற்பட்ட அங்காள பரமேஸ்வரியை வழிபட்டு வந்து இன்னைக்கு அந்த அம்மா வீதி விழா வந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த அம்மனுக்காக இன்று ஓரிரவு தெருக்கூத்தை வைத்து இந்த பணின்னு கூட பாராமல் இந்த மாதிரி அம்மா அமைதியா வந்து அமர்ந்திருக்காங்களே. அருமையின் தாய் தந்தைமார்களுக்கும் ஜானகி ஆயாதான் வீட்டுக்கு வர காலைல கறிவை பேக் வைய. அதனால் அம்மனுடைய திரு பாதத்திற்கும் அருமையின் தாய் தந்தைமார்களுக்கும் அம்மனுடைய திரு பாதத்திற்கும் இந்த சிறுவன் உங்களுக்கும் என் மனம் கனிந்த வணக்கம். வணக்கம் ஆழ்வார் பகவானே. என்னுடைய விளக்கம் உங்களுடைய விளக்கம் விவரமா எடுத்து சொல்லுங்க. அவன் அடிபட அவன் அடி யாரை பார்த்து யார் அடி? யாரை பார்த்து யார் அடி போறான்? நாங்க 2 பேரும் யாரு தெரியாது உனக்கு. நீங்க 2 பேரும் யாரு? நீங்க நாங்க 2 பேரும் அண்ணாந்து ஊம்பி நம்ம 10 நாடாங்க. ஒரே தாய் வைத்து மக்கள். யாரு? அண்ணன் அவன் தம்பி. நீ அவனுக்கு அண்ணனா? ஆமா, அவன் எனக்கு தம்பி. சரி, ஏண்டா அவன் தொப்பியா இருக்கா, நீ சப்பியா இருக்கா? அவனே ஐயோ, அது பெரிய எங்க கதை. எங்க வீட்டுல பெரிய ஒரு கதையா நடக்குது. நடந்துடுச்சு. என்ன பெரிய கதை? எங்க அம்மா கர்ப்பம் பண்ணாங்க, அவன் வயிற்றுல இருந்தான். உங்க அம்மா வயித்துல அவன் இருக்கும்போது எங்க அம்மா அப்படி சொல்லுங்க. அப்படி 5வது மாசம் 7வது மாசம் டாக்டர் செக்அப் போனாங்க. யாரு? எங்க அம்மா. சரி, அந்த 7வது மாசம் டாக்டர் செக்அப்ல அது வந்து மஞ்சகாமல கிடந்துச்சு, ரத்தத்துல கலந்து சேர்த்து. உங்க அம்மாவுக்கா? அப்பெல்லாம் இவன் வயித்துல இருக்கிறான். வயித்துல இருக்கிறான் 7வது மாசம். அப்ப டாக்டர் சொல்லிட்டாங்க, அம்மா இது ஆனா பிறந்தாலும் பெண்ணா பிறந்தாலும் இது தாய்ப்பால் கொடுக்க கூடாது, இது புட்டிப்பால்ல தான் வளரணும், இது மஞ்சகாமல கலந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாரு. சித்திரம் மாறிவிடுமே, அது போய் போகுது. அப்புறம் திரும்பி சொல்ல நீ அப்புறம் மாறக்கூடாது. உன் கதை அப்புறம் வீணா போடுது. கணத்துல ஏதோ குட்டிப்பால்ல போட்டு வளர்ந்துவான். அப்ப அவன் பிறக்கும் போது மஞ்சா காமலா உங்க அம்மாவுக்கு அதனால இந்த மாதிரி ஆயிட்டான். ஆனா நீ பிறக்கும் போது எந்த ஆண்டு கிடையாது. 4 கிலோ 400 கிராம். அதான் பகவானே, எங்க அம்மாவை மாங்காய் கொட்டை சப்பரங்களை போல சப்பிட்டான், இவன் உப்பிட்டான். பரவாயில்லையா? நல்ல பசங்க. சரி சரி, என்ன நான் வந்திருக்கிற ஆள் யாருன்னு கேட்டா சொன்னாதான் தெரியுன்றான். சொன்னாதான் தெரியும். என் ஆளை பார்த்தா தெரியலையா? ஆளை பார்த்துதான் கேக்குறேன். என்ன பகவான் போட்டாவது பார்த்தியா? பகவான் போட்டா பார்த்திருக்கேன். எங்க பார்த்த? மாதா கோயில். பகவான் போட்டா பத்திரி கோயில் இருக்கும்டா. போட்டா மாட்டிச்சுனா அதை பார்த்தாருன்னா கோயில் பார்க்கலாம். ஏய், நான் யாருன்னு கேட்டா திருமகள் நாதாவா சுத்தேவா தேவாக்கி சுத்தனாய் என்னி பைவனம் மதுரனி இங்கதோட ஜங்கஸ்தமி ஆவடி அமரப்பட்டு ஜென்ம நட்சத்திரதோ திருமகள் நாதாவா சுத்தேவா தேவாக்கி சுத்தனாய் என்னி பைவனம் மதுரனி இங்கதோட ஜங்கஸ்தமி ஆவடி அமரப்பட்டு ஜென்ம நட்சத்திரதோ அருமறை முதல்வனும் தானே
இப்ப புரிஞ்சு போச்சா யாருன்னு? இப்பயும் ஒண்ணுமே புரியலையா? ஆமா. சண்டாளா டேய் டேய் என் தந்தை வடமதுராபுரத்தை ஆண்டு வரக்கூடிய வசதியாவருக்கும் தேவகி அம்மனுக்கும் நான் 8ஆம் போர் தம்பி எட்டி பார்த்தனா அவனை குட்டி செவர் தான். அவன் கூட கொஞ்சம் எட்டி பாருங்க. யாரு வாங்க 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 என் வீட்டுக்கு வாங்க. பொண்டாட்டி இட்டுன்னு வாங்க. பொண்டாட்டி எது போயிட்டு போறீங்க? மூதேவி இட்டு போங்க. மூதேவி மட்டும் அந்த அம்மா லட்சுமி மூதேவி வரலையா? ஆனா அப்படி வசூயாவருக்கு மகனாக பிறந்து நான் ஏன் கண்ணனா இந்த புவியில் பிறந்தேன் அப்படின்னு கேட்டான். இந்த பூமி பாரம் தீர்ப்பதற்காக என் தங்கை உமா மகேஸ்வரி அந்த அங்காள ஈஸ்வரி அந்த அம்மா கையில் வச்சிருக்காரு கபாலம். அந்த கபாலத்திற்கு உதிர சாதிப்பதற்குத்தான் நான் கண்ணனா வந்திருக்கேன். ஆனா ஒரு செய்தி தெரியுமா? அங்க பத்தி அதை வர இருந்துச்சா? ஆட்டை பார்த்துட்டு போனாரு. இப்ப வந்துட்டு அதுக்குள்ளே ஆயா ஏன்னா அடுக்கு மண்ல போட்டிருப்பேன். அது 800 பத்தியா ஜானகி உங்க பேரு? சரி ஜானகி எல்லாம் வானலுக்கு என்ன மாட்டு இருக்காங்க. தம்பி பகவானே 200 ரூபா ரேட் இருக்குது. 10 ரூபா கொடுத்து போறேன்னா வார்த்தை இது காமெடிக்கு சொல்றேன். ஆமாமா இன்றைய தினத்தில் ஒரு செய்தி தெரியுமா? அது வல்லாள கன்றன் என்று சொல்லக்கூடிய ஆமா அவள் இந்த பூமியை தொட்டிலா ஆகாயத்தை ஒரு குடையா 4 வேதத்தை சங்கிலியா இப்படி எல்லாம் செய்து கேட்டான். 8 கொக்கியாக. ஆமா இதெல்லாம் செய்து கொடுத்த பரம கடவுள் நீயே வந்து குழந்தையா பிறக்கணும் நம்ம கேட்க அதற்காக பரம கடவுள் நிசாசரி வயிற்றிலே குழந்தையாகிவிட்டார். எங்க வந்து பேசுற? நிசாசனி வயிற்றில் பரம கடவுள் குழந்தையாக போய் கர்ப்பம் தரித்து விட்டார். அதனால் என் தங்கை பார்வதி அது கட்டி கதறி கொண்டு வருகிறது. அதனால அது ஆத்திரத்தை அடக்கணும்னு சொன்னா நான் மட்டும் தனியா இருந்தா போதாது. என் மனைவி லட்சுமி இருக்கா. பகவான் கூப்பிட்டாங்க லட்சுமி சீக்கிரம். ஆமா நேரம் லட்சுமி மிச்சர் வாங்க போயிடலாம்.
தாளத்தை கையில வச்சுக்கிறானா கையில வச்சுட்டு வாங்க ஐயா, வணக்கம் வணக்கம் வணக்கம். சின்ன சின்ன இருக்குதும்மா. ஓ, கலகலன்னு இருக்குது போடுவேன். கலகலம் இருக்குது, பல பலம் இருக்குது, கலகலம் இருக்குது, ரெண்டுமே பல பலம் தான் இருக்குது. ஐயா ஒவ்வொன்று ஏற்றி விடுமா. வாங்க ஐயா, வணக்கம் வணக்கம் வணக்கம்மா. வணக்கம். வேகமா பேச ஓடி ஏற்றியம்மா அதை நான் பாக்கல. இப்ப டிவில போகுதேம்மா. லட்சுமி வந்தா காட்டிலே வந்தா சொல்லக்கூடாது. அக்கா இருப்பா, தனிச்சு இருப்பா, அவன் இருப்பா, இவன் இருப்பா. அதான் கம்மியாடி பையா. ஐயா ஐயா பெரிய வாயாடி முடியாது. தம்பி கச்சோல் கலிச்சோல் நம்மளெல்லாம் பெற்றோர் மாதா பிதா குரு அது தெய்வம் அத்தனை பேருக்கா அமர்ந்திருக்காங்க பாத்தியா. அருமை தாய் மகனுக்கா நம்ம நாளை கம்பெனில இருக்கக்கூடிய அப்பா சேகரப்பா அவருடைய பதத்துக்கா, ஹரிதாஸ் மாமா அவருடைய பதத்துக்கா, இந்த அங்காளம்மனுடைய பதத்துக்கா இந்த சிறியவன் ஒரு கோடி வணக்கம். ஹரிதாஸோட மாமாவா? ஹரிதாஸோட மாமா? ஆமாடா, சின்ன வயது மாமா தான். அவங்க புள்ளதான் நானு. சரி, அவரு எனக்கு மாமா, அவருடைய புள்ள நீ சொல்ற, அதுக்கு என்னப்ப? நான் யாருக்கு பொண்டாட்டி? நான் யாருக்கு பொண்டாட்டி? யாருக்கு பொண்டாட்டியா? என் மாமனு பொண்டாட்டி. அப்ப நான் என்ன முறை வேணும் உனக்கு? அக்கா முறை. அத்தை கிட்ட வந்து என்னடா பேசுறீங்க? அத்தை தான் பெருசா வச்சுக்குது. ஏய் அவனேடி பையா, காசு அதிகமா வச்சுல கொண்ட. ஆமாடப்பா உண்ட. சரி, அப்படி இருந்தாலும் எங்க வீட்டுக்காரர் மறுபடியும் உத்தரவு. யார் தெரியுமா எங்க வீட்டுக்காரர்? திருப்பி இந்த மாதிரி அமைந்திருக்கும் வைகுந்தத்தை ஆண்டு வரக்கூடிய அவருடைய மனைவி என் பேர் தான் லட்சுமி. லட்சுமி? ஆமா. அப்படி இருந்தாலும் எங்க வீட்டுக்காரர் மறுபடியும் உத்தரவு. உனக்கு விஷயம் தெரியாதா? உங்க வீட்டுக்காரி தேவசம். நான் பார்த்துதான் இருக்கிறேன். நீ வந்தா நவுந்து வர, அவரு வந்தா நவுந்து வராரு. என்ன மச்சி பல்லு அப்படியே வேணும் மோதிரம் கஷ்டம் உனக்கு தெரியுது. சரி, அப்படி இருந்தாலும் எங்க வீட்டுக்காரர் மறுபடியும் உத்தரவு. உங்கள் மனைவி லட்சுமி வந்திருக்கா சொல்லிட்டு வா. கொல்லமா இருந்தாலும் கும்பிட்டு இருக்கிறேன். அருமையா இருக்குது. பச்சை பாவாடை தான், பச்சை பாவாடை தான். ஓ, உங்க பொண்டாட்டியா? என் மனைவி லட்சுமி காட்ட மாட்டேங்குது. எல்லாம் குணத்தை காட்ட மாட்டேங்குது. ஏறிபுரி ஏறிபுரி ஏறி ஏறிந்து போய் தாமதமா சொல்லுப்போ. அம்மா தாமதமாவா? சரி, பாலும் பழமும் வச்சிருக்க உள்ளார எட்டு போய் கொடு. சரி தம்பி, எங்க வீட்டுக்காரர் முத போய் பாத்திய. எங்க வீட்டுக்காரோட முகத்துல அழகு எப்படி இருக்குது? புழு கலரா இருக்கு. புழு கலர், நீல கலர். அதான் வாயில இங்கிலீஷ் போட்டு கொளுத்தோ சிம்ம தாவளி மகனே. அது வரலன்னா நீல கலர் கூட சொல்லிட்டு போ. நீல கலர். நீல கலர் இல்ல திருவண்ணாமலை கோபுரம் முட்டிக்கிடும். கோபுரம் பாவம் திக்குவாய் பையனுக்கு பொண்ணு பையனாட்டுக்குது இது. ஆமா, கொடுக்க மாட்டா தெரியுமா? கொடுக்க மாட்டா அப்புறம் உனக்கு படுக்க. சரி, போய் பாத்துட்டுமா? சரி, போயிட்டுமா? சரி, டாட்டா காட்டுவா போட்டா. காட்டாத இங்கே அங்கே காட்டு. லட்சுமி வணக்கம் ஐயா. நீங்கள் மலையை கொடையா நிலையா பிடித்த மலையை கொடையா நிலையா
பகவானே உங்களுடைய மனைவி லட்சுமி மல்லிகை முல்லை கொண்டு வந்து ஒரு கோடி வணக்கம் செய்தேன் சாமி. லட்சுமி ஐயா அடி குடிசைக்கார தேவியாளே எல்லாரும் தான் குடிச்ச காட்சின்னு சொல்றாங்க. என்னையா என்ன எல்லாமே குடிச்ச காட்சி உலகத்துல எல்லா தாய்குலமும் குடிச்ச காட்சி தான் பேசுறாங்க. அவங்களாச்சும் கேட்கலாம். நீ தாலி கட்டின ஒரு ஆம்படியா வீட்டுக்காரு நீ கட்டிட்டு வந்துட்டு நீ இந்த மாதிரி குறை சொல்லலாமா? நீயே சொல்லலாமா குடிச்ச காட்சி அப்படின்னு நீங்களே சொல்லலாமா? லட்சுமி ஐயா குடிசையா இருந்தவர்கள் உன்னுடைய கடைக்கண் பார்வைப்பட்டால் அது மெத்தவுடாயிடும். கண்டிப்பா என்ன மெத்தவுடாயிடும். அப்ப குடிசைக்கு அரசி பணம் இல்லைன்னா வாழ முடியுமா? முடியாது. ஒரு கூரை வீட்டுல போய் இந்த அம்மா உட்காந்துட்டாங்கன்னா அது பெரிய மாளிகை ஆயிடும். அப்ப அந்த குடிசைக்கு அரசி அதானே. சரிங்க. சரி தப்பா நினைக்கிறேன். இப்படி சொன்னா வேற விதமா சொல்லுங்க. அது தட்டுவாணி தேவியாளே ஃபர்ஸ்ட் குடிச்ச காட்சி சொன்னாரு. அதுகளுக்கு சொல்றாரு. இப்ப அது தட்டுவான்னு சொல்றாரு. என்ன உலகத்துல சண்டையில பொம்பளை கேட்டல ஒன்ன போல தட்டுவாணி இல்லடி. இந்த உளுந்தூர்பேட்டை சண்டை மாட்டல பாத்து நீ ஒன்ன தட்டுவாணி. ஏன் சொல்ற அப்படின்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. நீ ரொம்ப எதுக்கு பேசுற? உன் வீட்டுக்கார தட்டுவாரு. ஏய் தட்டு என்பது தாமரை. அந்த தாமரை மேல் அமரக்கூடியவள் இந்த லட்சுமியும் இவளுக்கும் உள்ள தம்பி உண்டு. வெள்ளை தாமரையா? அந்த அம்மாவுக்கு ரோஸ் தாமரை. கொள்ள தாமரைக்கு வெள்ளை தாமரை கேக்குது. அதனால அண்ணி லட்சுமி சொல்லுங்க ஐயா. என் சேத்தம்மாவை பாதம் தன்னை மாத்திரத்தை விவரமா பாட முடியாது போது தேவி. ஐயா பாதம் பணிந்த மக்கு என் பெருமாள் அவளை பெற்று என்பற்று வாழும்படி இறைவனை பிரார்த்திக்கிறேன். நீ என்ன உத்து பாக்குற? இல்லங்க இந்த வழியா எப்படி ஜோடி பொறுத்த எப்படியா இருக்கு? அருமையா இருக்குதுங்க. அம்மா இதுல 3 இருக்குது. என்னடா ஐயா? நெக்லஸ், ஆரம், டாலர், பொங்கல் மாட்டு. ஏன்டா நீ தாலி கட்ட போட்டுனா நீ மான் வந்து தொட்டு பேசுற? நீ மான் யார் நாங்க கல்ல வந்து எடுத்தா? எடுத்தா அதுக்கே தொட்டு பேசுற? இப்ப கறி போச்சா உருகி போச்சா பாக்க பாலிஷ் போட யார்ட்டு வருவா? நான் தான் உனக்கு பாலிஷ் போடணும். எங்கடா கை வச்சு காட்டுற பாலிஷ்? லட்சுமி போகட்டும். என் பாதம் பணிந்த உமக்கு என் பெருமான் அருளை பெற்று இன்பற்று வாழும்படி உனக்கு ஆசை கொடுத்திருக்கிறேன். உங்கள் சித்தையின் பாக்கியம் ஐயா. உங்களை ஒரு கேள்வி கேட்கலாம் ஐயா? ஒரு கேள்வி என்ன கேட்கிறியா? கேளு. சாண்ட குடிச்சு கேளு. உன் பொண்ணாடி கேப்பா சாண்ட குடிச்சுவனே. நான் கேட்க மாட்டேன். நாடகம் ஆடிட்டு டாட்டா வச்சுட்டு போகும்போது கேட்க போறீங்க. கேளுங்க. எது வீத காரணம் மன்னாவா இந்த தினத்திலே மறுமணி கட்டளை என்னையா? ஒரு வீட்டுக்காரர் இந்த நேரத்துக்கு எது கூப்பிடுவாங்க? ஆமாங்க, குளிக்கும் போது ஜெக்கு வேணும். ஐயா ஏன் வரவேற்று தெரியுமா? எதற்காக? நாங்க பார்த்தேடி
ஏங்க அங்க யாரோ ஒரு பொம்பளை வர மாதிரி தெரியுதுங்க. லட்சுமி ஐயா அது யார் தெரியுமா? யாருங்க? என் தங்கை எந்த பார்வதி யார்? உங்க தங்கை அங்கம்மாடி என் தங்கை எந்த பார்வதி யார்? அவர் அங்கமாடி இந்த தாமோதர ரங்கநாதன் பாலச்சேரியா அது பார்த்தியா? என் தங்கை பார்வதி பார்வதி அழுது கத்தி கொண்டு வருகிறது. வந்து கொண்டு இருக்காங்க. ஆமா ஏதோ அதுக்கு ஒரு குறை. புரை அதனால அது எந்த குறையா இருந்தாலும் என் தங்கச்சி குறைய எனக்கு தீர்த்து வைக்கிறதா எனக்கு வேலை. ஏண்டா பூபதி, இங்க வாடா டேய். இது குடும்பமா இல்ல என்னடா இது? எந்த நேரம் பார்த்தாலும் எப்போ ஒரு டைம் சந்திக்கிறோம். உனக்கு தெரியாதா? நீ மார்பை விட்டு இறங்கிட்டு வந்துட்டியா? நீ இல்லாத போது அவன் தங்கச்சி கூட கொஞ்சம் ஜாயிண்ட். ஏண்டா கம்ப்ளைண்ட் பையா சப்போர்ட் பண்ண மாதிரி. டேய் நாங்க வந்து 2 பேரும் ஒண்ணா சேர்ற டைம்ல தான்டா இவர் தங்கச்சிக்கிறா பாரு. அப்பதான் வருவா. அப்பதான் குரண்டு இங்க வரது. எந்த வேலையும் நடக்கல. எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குதா பையா? அங்க மச்சான் குடும்பம் இல்லன்னா அங்க போனா பாண்டவர் குடும்பம். அங்கேதான் இந்த ஆளு கூட ஒரு நாள் வரைக்கும் சந்தோஷமா இருந்ததே கிடையாதுடா பையா. இனிமேல் கவலைப்படாத. வீட்டுக்கார தனியா இருந்தா டெலிபோன் வச்சுக்கிறேன், அட்டன் பண்ணி பேசி. ஏண்டா லட்சுமி ஐயா ஏய் சொல்லுங்க. அடி தவறாக என்னாதே உன்னை போல அவளும் ஒரு பெண்ணே ஏண்டா பூபதி உன்னை போல அவளும் ஒரு பெண்ணேன்னா பொண்டாட்டி நான் தான் உனக்கு பொண்டாட்டி. அப்ப அவளும் உனக்கு பொண்டாட்டியா? மண்ணு ஓரம் நின்று பொண்ணு ஓரம் சொல்லக்கூடாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நீ ஒரு பெண்ணுதான், என் தங்கையும் ஒரு பெண்ணுதான். சரி ஒரு குறைன்னு வந்துட்டா ஒரு பொண்ணு கெட்டுட்டா. பொண்ணுன்னு சொன்னா ஒரு மூகுத்தி உடச்சுக்குதுன்னு வச்சுக்க. மூக்குல போடுற மூகுத்தி ஆம்படி அடிச்சுட்டா உடச்சுக்கும். அப்ப அந்த பொண்ணு கெட்டுட்டா எங்க போகும்? தட்டாங்கிட்ட போகும். ஒரு பெண்ணு கெட்டுட்டா தாய் விட்டு போகும். குஞ்சு கட்டிட்டா டாக்டருக்கு போகணும். இந்த பழமொழி எங்கடா கண்டுபிடிச்சா? ஐயா இவன் டேய் ஐயா 6 3 பரவாயில்லை. அது கேட்டா அங்கதான் உன் பேர்ல பாசமா சொல்றாங்க. பாசமாதி எல்லாம் வேஷம். லட்சுமி ஐயா என் தங்கை பார்வதி வந்து கொண்டு அண்ணன் தங்கிச்சான் வந்து கட்டி பிடிச்சி இருந்துட்டு அண்ணன் தங்கிச்சான். அண்ணன்டா கூட பிறந்த அண்ணன் பாசம். ஏண்டா அண்ணனுக்கு சிம்மாசனம் கூட பிறந்த பாசன்றது. அண்ணன் ஓடி கடையில வாங்கிட்டு 10 ரூபா வந்து வாங்கிட்டு கொடுக்குறாரு. கூட பிறந்த பாசம் அது வெந்நீர்ல உங்க அண்ணன் தண்ணீர். அது நீங்க தான் பால் குடிப்பீங்க. இப்ப நாங்க குடு நிலைமை ஆயிடுச்சு. தங்கச்சி தான் வந்திருக்கு. ஒரு செய்தி தெரியுமா? என்ன பகவானே? அது அவ்வளவு சீக்கிரம் கீழே வந்து என் தங்கை பார்வதி இன்னைக்கு தாண்டா வந்திருக்கு. ஆமாங்க. பாவம் 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 அவங்க பாவம். ஆமாங்க. வீட்டுல இருக்கிற பரம கடவுள் அவர் கஞ்சாவெளி ஏறவர். ஆமா. எந்த நேரம் பாரு குடிக்கிற வேலையதான். ஆமா 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 ஆமா. பாவம் பாவம். இதை சொல்லிட்டா என் தங்கச்சி கோவம் வந்துருக்கும். ஐயோ அப்புறம் அப்புறம் எக்கச்சக்கமா ஒன்ன திட்டினாலும் திட்டும். அந்த வேலை யார் நம்ம போய் சொல்லுவாங்க. திட்ட சொல்ல வேணாம். நீ போடா. இப்போ
போ ஆமாங்க பூபதி அண்ணா நீ உட்காருண்ணா உட்காருண்ணா. எங்க அண்ணன் பெருமை என்ன பெருமை தெரியுமா? அவரை மாதிரி இந்த உலகத்துல யாருமே இல்லடா. அண்ணன் எங்க அண்ணன் உங்க அண்ணன் பேரு ஆமா எப்படி ஆடுறா உங்க அண்ணன் பெருமை கொஞ்சம் சொல்றீங்க எனக்கு எருமை தூக்கி வச்சு பேசுமா அண்ணனை டாப்ல தூக்கி வச்சுக்க. எங்கடா தூக்கி வைக்கிறது டேய் மத்ததரப்பையா நீ சொல்லுமா அண்ணா அம்மா தண்டுலபமா அலையதை தோளில் கண்டேன் தாயான திருமகளை உன் மார்பில் கண்டேன் தாயான திருமகளை உன் மார்பில் கண்டேன் உன் செங்கரத்தில் சங்கு சக்கரமும் கண்டேன் செங்கரத்தில் சக்கரமும் சங்கு கண்டேன் உன் செந்தூர்த திருமுகத்தில் திருநாமம் கண்டேன் செந்தூர்த திருமுகத்தில் நாமம் கண்டேன் அண்டமைக்கு ரெண்டம்மாய் அதிபார் ரஞ்சோஜியா யாரியா நின்ற நாமம் செந்தூர்த திருமுகத்தில் நாமம் கண்டேன் பஞ்சமில்லா இருக்கிறங்கள் தழுவ கண்டேன் வாய்மையூறு அடியார்கள் உன்னை திருப்பதியில் வணங்க கண்டேன் திருப்பதியில் வணங்க கண்டேன் வீட்டுக்கு வந்து நான் உனக்கு பண்டிகை அறிய வார்த்து வைப்பேன் ஆமாங்க மகனே பணியும் திரு வெங்கட மாமலையில் மலையில் மேவும் ஜலபதியனின் நாமம் கண்டேன் செந்தாமரை நாயனா பார்வதி கோடி வணக்கம் எம்மா அந்த செஞ்சால நீ ஈசனுக்கு பாதம் படித்த உனக்கு என்பெருமானுடைய உடை பெற்று ஒரு குறையும் இல்லாத நிறைவா வாழ உனக்கு ஆசை கொடுத்திருக்கிறேன். அண்ணா நான் சுகமா வாழ்வதா அண்ணா நான் சுகமா வாழ்வதா அண்ணா ஏமா எனக்கு வந்த கூரையை
பொண்ணா பிறந்து நான் சுகமா வாழ்வதா சுகமா வாழ்வதா நம்ம உனக்கு கூத்துக்கு என்ன இல்லையா கைக்கு செருப்பு இல்லையா காலுக்கு வளையல் இல்லையா கண்ணல் பையா என்ன சூத்துல ஊத்தணும் எத்தனை மாதம் கூத்தி ஏறிண்டா வெயில்ல தலைக்கு அண்ணன் இல்லையா சூத்துக்கு போடவும் இல்லையா காலுக்கு கம்பல் இல்லையா மூக்குக்கு மூக்குத்து இல்லையா கைக்கு வளையல் இல்லையா காலுக்கு செருப்பில் எடுக்கிறா கைக்கு கடை போய் செருப்பு போடுவோம் அண்ணன் வந்து குறைனா என்ன திட்டு போறேன் பாரு நீ எந்த கிலோ அஞ்சாலும் நீ அண்ணா பர்வதராஜன் மகளே பரம கடவுள் உன்னுடைய மச்சான் அப்பேற்பட்ட ஆளுக்கு போய் நீ அழுதுங்கிற அண்ணன் வந்து நீ அண்ணன் காலை பிடிச்சனா கண்டிப்பா அண்ணன் தான் ஆம்பியா கொஞ்சம் மேலத்துக்கு பிடிச்சா ஊட்டி கேட்டியா என்னடா மவுரி ஏறி போது கூட ஏறினீங்க ஏமா அண்ணா என்னாச்சு உனக்கு எங்க வீட்டுக்காருக்கு எது என்னாச்சு தெரியுமா என்னாச்சு மச்சான் போயிட்டாரு ஐயா என்னமாச்சு உங்க மைத்துனர் அவருடைய கெதி என்னாச்சு தெரியுமா அண்ணா என்னமாச்சு அண்ணா அண்ணா சொல்லிட்டா இந்த கைதா சொல்லிட்டா அண்ணா அந்த வல்லால கண்ட நானும் உன்னோட மைத்தனரும் பரம அந்த வெள்ளி அம்பலத்தில் அமர்ந்திருந்தோம். சரி, வரக்கூடிய பக்தர்களுக்கு படியளக்க அமர்ந்திருந்தோம். சரி, அப்போ யாரோ வல்லாளபுரி ஆண்டவர் கூட வல்லாள கண்டன வல்லாள கண்டன்னு சொன்ன உடனே நீ என்ன கடகட வாங்கிட்டு அவரு கண்டன் என்றால் மனம் வாடுது ஆடுது நடுங்குது நான் தெரியுமா அந்த குட்டி நடுங்குது பாம்பை பார்த்தானால குட்டிகாய் கொலகாய் ரெண்டு நடுங்குது வல்லாள கண்டன் ஆடுது ரெண்டு குண்டும் ஆடுது கோழி குண்டுங்க கோழி குண்டு தும்பமா பூசி சனியை கொண்டு வச்சிருக்கேன் அந்த கெட்டியாருன்னு பரவாயில்லை அம்மா அங்கேயாவது பேசுது கருமாந்திரம் ஏங்க ஐயோ படிக்காதவன் படிச்சவன் இந்த சூத்திரம் எல்லாம் நிறைய வச்சு பண்ணுவான் படிச்சு திமுறா ஏய் குடிச்சாதான் திமுற வரும் அண்ணா அந்த வல்லாள கண்டன் ஈசனை கோரி தவம் இருந்தான். சரி,
என்னை கோரி தவம் செய்யறான் வல்லாள கண்டேன் அவனுக்கு போய் வரம் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பினாரு போவாதீங்கன்னு வேணான்னு தடுத்தேன் அவர் என் பேச்சு கேட்காம போனாரு அங்க வல்லாள கண்ண இடத்துல சென்ற உடனே குடும்பத்துல பொண்டாட்டி பேச்சு கேட்டு நடந்தா அந்த குடும்பம் உருப்படும் பொண்டாட்டி பேச்சு தட்ட மாட்டோம் அதான் குடும்பம் நல்லபடியா இருக்குது என் பேச்சு கூட தட்ட மாட்டோம் ஒரு அடி வாங்கினாலும் வாங்கணும் வச்சு அவளை திருப்பி அடிக்க மாட்டான் குடும்பம் நடக்குமா அந்த மாதிரிலாம் பின்ன என்ன சிரிக்கிறீங்க பின்ன ஒரு பொண்டாடி வாங்க கூட்டா வந்துருவா சொல்லுமா அண்ணா சொல்லுமா அந்த வல்லாள கண்ட நான் கேட்ட வரத்தை குடுப்பியா அப்படின்னு சத்தியம் கொடு முதல்ல நான் கேட்கிற வரத்தை நீ கொடுக்கணும் அப்படின்னு சத்தியம் கேட்டு இருக்கிறான் அதுக்கு இவரு சத்தியத்தையும் கொடுத்துட்டாரு முதல்ல நீ கேட்கிற கொடுக்குறேன் அப்படின்னு சத்தியம் கொடுத்துட்டாரு சரி அவன் என்ன கேட்டிருக்கான் தெரியுமா அண்ணா என்ன கேட்டான் இந்த பூமியே ஒரு தொட்டில் பாவம் 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 இந்த மாதிரி கொடுமை ஆனா இந்த பூமியே ஒரு தொட்டில் தொட்டில் அந்த ஆகாயமே ஒரு குடை குடை 4 வேதமும் 4 சங்கிலி வருவாங்க போ இல்ல உட்கார் பா இப்பதான் கொஞ்சம் மாறி இருக்குது 4 வேதமும் 4 சங்கிலி சங்கிலி அஷ்டத்துக்கு பால இருக்காங்களே அவங்க 8 கொக்கி ஆகும் ஆமா இந்த சந்திர சூரிய எல்லாம் 2 விளக்கு ஆகும் இப்படி எல்லாம் அழகா இருக்கிற தொட்டில் பொண்டாட்டி வேற போய் தங்கச்சிக்கிட்ட பேசிட்டு இந்த நேரத்துல கரெக்டா போடுங்க ஏன்னா நான் இப்ப எம்மா வேதனையில பேசின்னு இருக்கிறேன் என் கதை எம்மா சொல்லின்னு இருக்கிறேன் இந்த நேரத்துல அவன் பொண்டாட்டி நினைக்கிறேன் சாப்பிட்டியா இருக்கிற வீட்டுல அண்ணன் வீட்டுல ஏன பார்த்த கை வச்சுட்டு போகும்போது எத்தனை நாள் இரு 4 மணிக்கு சாப்பிட்டு போயேன் என்ன இருந்தாலும் என் பொண்டாட்டி கேட்டியா தங்கச்சி வந்தான்னு சொல்லிட்டு அங்கேயே பேசினுக்கிறாரு பாரு அம்மா என்ன இத மொணமொண்டு பேசுறீங்க நீங்க அதை சொல்லி பின்ன தங்கச்சி என்ன உதவ போகுது பாரு அப்படி சொல்லு பிறந்த பொண்ணு நல்லா இருந்தாதான் பவுர் எரிஞ்சு சாப்பிட்டு கொடுத்தா எல்லாம் மண்மடா போடும் போகும்போது என்ன வாங்கி கொடுக்குறேன் அப்படியே இதுக்கு சாப்பிட கொடுக்குறீங்க வாங்கியார் சொல்லி அடிக்கிறாங்க வாங்கியார சொல்லி அடிக்கிறாங்க குடிக்கலாம் இந்த மாதிரி எங்க பூபதி விட்டு உன் வீட்டுக்காரனை அடிச்சு ஈத்துன சொல்றேன் இப்படி எல்லாம் அழகா இருக்கிற இந்த தொட்டிலில் அழகா இருக்கக்கூடிய இந்த பூமியே ஒரு தொட்டில் ஆமா ஆகாயமே குடை சரி இப்படிலாம் இருக்கிற அழகா இருக்கிற தொட்டிலில் என்ன இருந்தா அழகா இருக்குன்னு கேட்டிருக்கா வல்லாள கண்டன் சரி இவர் சொல்லிருக்காரு குழந்தை இருந்தா அழகா இருக்குன்னு குழந்தை ஆமா அப்போ அந்த வல்லாள கண்டன் என்ன கேட்டா ஈசா நீயே என்னுடைய மனைவியுடைய வயற்றில் நிசாசேனி வயற்றில் நீயே எனக்கு பிள்ளையா வந்து பிறக்க வேண்டும் இப்படி கேட்டிருக்கான்னா எனக்கு ஒரு சந்தேகம் பாப்பா மம்டி பையன் மச்சான் அந்த மாதிரி கேட்கலாமாயா மம்டி பையன் மச்சானா இவரு மச்சான் அவரு அப்ப இவர் மம்டியா ஏண்டா இவரோட மச்சான் பரம கடவுளே அப்ப இவர் மம்டியா ஒரு தடவை கேட்டான் 8 தடவை கேட்டான் பாரு மைனா ஆமாண்ணா ஆமாண்ணா என்ன சொன்னார் பரம கடவுள் அவரு சத்தியம் கொடுத்தாரு மீற முடியல விசாசனி வயிற்றிலே போய் குழந்தையா உருவாயிட்டாரு பிறக்க போறாரு அண்ணா பிறக்க போறாரு விசாசனி வயத்தில் பரம கடவுள் குழந்தை ஆயிட்டார் ஆமா அண்ணா 29 மாசம் 29 நாள் 6 மணி நேரம் இன்னும் ஒரு 1.5 வினாடி தான் சொல்றானு பாரு அம்மா முந்திரிப்பட்டி சிகிச்சை சேர்த்துக்கிறாங்க இப்ப அண்ணா அண்ணா என்னை எப்படியா காப்பாத்துனா என் தாலியை காப்பாத்து அண்ணா நீ காலை பிடிச்சா உங்க அண்ணன் தான் ஆம்பியா அப்படி கொஞ்சம் நாள் முடிச்சா உனக்கே ஆம்பியா அம்மா அண்ணா நான் என்ன சொல்றேன் என் குடும்பத்தை பார்க்கவே எனக்கு சரியா இருக்கு ஊர் மேல விட்டு கிடக்குது என்னன்னா யோசிக்கிறாரு என் கதை கேட்ட உடனே சரிம்மா அவன் தாலியை காப்பாத்துறோம் சொல்லலையே அவர் என்ன யோசிக்கிறாரு உனக்கு தெரியாது என்ன என் மச்சான் போறான் இனிமேடு தங்கச்சிக்கு ஆசைக்கு ஆமாண்டியா நானா இருக்கட்டும் நீ உன் அக்கா தங்கச்சிக்கு நீ போகடா போய்தான் பெரியாளா இருக்கேன்
எத்தனை நாளைக்கு தான் இழுத்து கட்டி பாடுபட ஐயோ எத்தனை நாளைக்கு நான் இழுத்து கட்டி கொடுப்பேன் கூட பிறந்துட்டேன். சரி இருக்கட்டும், கூட பிறந்துட்டேன். 8 நாள் நான் சாவர வரைக்கும் எனக்கு கோடி துணி போடுற வரைக்கும் நீ தான் எனக்கு இப்ப நல்லா பண்ணி. நான் என்ன சொல்றேன், குழந்தையா போய் கெப்பம் ஆயிட்டேன். ஆமா, யோனின் வழியா பரம கடவுள் பிறந்தா இந்த உலகமே அழியும். ஓஹோ, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால அம்மா அண்ணா, பார்வதி அண்ணா, ஏன் அந்த வேலை ஏயா எதுனா எப்படின்னா போகட்டும். ஐயா என்ன எதனா என்ன ஐயா அதனால ஏற்கனவே பத்மாசூரனுக்கு வர கொடுத்துட்டேன்னு வந்து புலம்பிச்சு இந்த கழுதை. உண்மைதான் அண்ணா. அத போய் மோகினி அவதாரம் எடுத்து காப்பாத்தனா அந்த ஆளை. இன்னைக்கு நீதான் காப்பாத்த. யாரு? ஒரு காலம் முடியாது. பாவங்க ஐயா ஐயா பகவானே தாலியை கரத்து போட பாத்தியம்மா, கூட பிறந்தவன்னு எம்மா தாலி அறுத்து போட்டுட்டு அண்ணன் வீட்டுக்கு வந்து சேரு. அவன் போனா எங்கடா பொள்ளியா போறக்கிறான், அவன் எந்த நாசமா போனான். எத்தனை நாள் படுவாங்க சண்டால துரோகி. ஐயோ 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 சதிகார பாவி, சண்டால பாவி, எட்டாம் போடு எட்டி பாத்தியா உன் கோயில் இடியோ உன் கொடை சாயோ சதிகார பாவி சண்டால பாவி. ஐயோ 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 எங்க ஜாட்டு சொல்லிட்டு வரவே மாட்டேன். அவ்வளோ எமலோகமா சதிகார பாவி, சண்டால பாவி, கூட பிறந்தானி உன் கோயில் இடியோ உன் கொடை சாயோ தாலி எடுத்து போட்டு வர சொன்ன தாலி எடுத்து போயோ. திருப்பதியில உண்டையில ஊர் தாலி பூரா அறுத்து போடுறிய, அது பத்தாதா? என் தங்கச்சி தாலி அறுக்க வந்துட்டானே அது தாலி எடுத்த பாவி. ஐயோ 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 யாரு தாலி அறுத்தாலும் கவலை இல்ல. திருப்பதியில என் உண்டி ரொம்ப நாய் சாய்த்தா. அதுதான் என் பொண்டாட்டி நான் வீட்டுல விட்டு வந்துட்டேன். அதை அறுத்து போட்டுருப்பாரு, நான் வச்சுட்டு குடிக்கிறதுக்கு வச்சுக்கிறேன். அதை அட படுபாவி, அட சண்டாளா, அட மொட்டை கொட்டி தாலி வாங்க சண்டால பாவி. ஐயோ 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 என்ன கூட போண்டா ஒரு கூட போண்டா அண்ணன் என்ன போய் மூஞ்சில இடிக்கிற? கூட போண்டா அண்ணன் தானே போய் மூஞ்சில குத்த போற? மூஞ்சில குத்த சொல்றான் பையன். யாரு முடியல என்ன இது? என்னது என்ன ஆம்பளை பொண்ணு சண்டை அடிக்கிறீங்க? திருப்பதியில போய் பாரு, திருப்பதியில போய் பாரு, மொட்டை கொட்டி தாலி வாங்க கட்டழகி சீனிவாசன். அந்த மொட்டை அடிக்கிற உட்காந்துப்பான், அங்க போய் உட்காந்துன்னு வச்சுக்கோ ஒரு அரைகுறையா சேர்த்து விடுவான். கையில ஏன்னா சைட்ல தள்ளினாதான் சுத்தமா நம்மள கவனிப்பான். அது மாதிரி நீ லஞ்சம் வாங்கின படுபாவிடா, அட சண்டால பாவி. ஐயோ ஐயோ எங்கப்போ ஒரு ரோட்டை இப்படி காமிச்சு விட்டோம், அப்படி போனா அங்க அங்கதான் இது காட்டி விட்டுருவாங்க. 6 கிலோமீட்டர் ஆகுது. அங்க எத்தனை அளவு இருக்கு தெரியுமா? அங்க வழி தெரியாத பாவி. அட ரோட்டு 2 பாட்டம் மீறி கட்டு போட்டு காசி வாங்க, பாட்டம் மீறி கட்டு போட்டு காசி வாங்க. ரோட்டு 2 ரோட்டு 2 ரோட்டு 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 பாவி. இந்த மாதிரி தங்கச்சிதான் வச்சுருக்க சப்போர்ட். அட ரோட்டு 2 போட்டு காசி வாங்க. இங்கதான் இருக்குது கோயில் சாமின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா வளைஞ்சி 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 ஐயோ எத்தனை கேட்டு என்ன உட நான் தொடர்பு அடிப்ப பழகுது. எத்தாந்து போடுற கையில முகத்தை ஏ மொட்டமையா. ஏய் பின்ன பிறந்த பொண்ணு வந்து நான் எம்மா காலில் விழுந்து கதறேன். அம்மா நீ தாலி எடுத்து போட்டு வா, தாலி எடுத்து போட்டு வா. என் வீட்டுல இன்னமா அந்த காலத்துல திருப்பதியில ஜன்னல போட்டு செலுத்தாங்க அந்த காலம். இப்ப கம்ப்யூட்டர் மிஷினே பணத்தை எண்ணுது. ஒரு வருஷத்துக்கு ஒருத்தன் ஒரு வருஷம் தவறாத 1 கோடி ரூபாய் கொண்டாந்து என் உண்டியில போடுறான் அப்படியே கட்டி. ஆனா அவன் யாருன்னு எம்மா கேமரா வைக்கிறான்.
அவன் யாருன்னே தெரியல. 1 கோடி ரூபாய் ஒரே கட்டு. ஆமா, அந்த மாதிரி பணக்காரன். உனக்கு என்ன குறை, உனக்கு என்ன தேவையோ, உனக்கும் ஒரு தனியா வீடு, தனியா மெத்த, உனக்குன்னு தனியா ஒரு வீடு கட்டி விட்டுரு. அந்த பரம கடவுளாவது அவ போய் சேர்ந்தோம். மனுஷாச்சுலாம் பேசுங்க, பாவுகாது. தங்கச்சி ஆசைக்கு கண்ணதான் தீர்த்து வைக்கணும். இவன் எங்க போறான் பாரு, அவன் எங்க போறான் பாரு. குறைய அப்படி சொல்லு. எல்லாமே கட்டி விடுறேன். அண்ணா நீ கண்ணி அது பாவக்காய் பச்சை மண்டு ஆம்பளை அளவு தவிக்குது. அது எம்மா நேரம் கூப்பிடுது வாவான்னு யாராவது அடிக்கும். நீ மண்ணா போவோம், கண்ணா போனா ஓடி பேட்டை கிஞ்சி போச்சு. நீ பணக்காரன்னா நீ எல்லாம் எனக்கு பொட்டு வாங்கி கொடுப்ப, பூ வாங்கி கொடுப்ப, புடவை வாங்கி கொடுப்ப, நகெல்லாம் போடுவ. ஆனா பாதி நைட்ல 12 மணிக்கு எனக்கு ஆசை வந்துடும். அப்ப நீ என்ன பண்ணுவ? அண்ணனே வருவாரு, அண்ணனே வருவாரு. யாங்கிட்டே படுக்க மாட்டாரு அந்த ஆளு. இவங்க கூட்டாம போட போறாரு. அப்ப உன் வீட்டுக்காரத்து பீஸ் போயிடுச்சா? அண்ணா அவரை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவரு கஞ்சா குடிக்காரு. அவரை பத்தி உனக்கு நல்லா தெரியும். எங்க போனாலும் மாட்டிக்கிறாரு. நான் என்னன்னா பண்றது? மல்லாந்து காய் முந்தா மாறு மேலும் சொல்லுவாங்க. நான் பிறந்த பொண்ணு வந்து உன் காலை பிடிச்சி கதறனே, நீ மனம் இறங்கலையா? அண்ணா என்ன காப்பாத்துனா, என் தலையை காலை பிடிக்குதா கையில? கொஞ்சம் லைட்டா ஒரு 2 ஜான் தூக்கம் ஊட்டி பிடிச்சிட்டு போட்டேன். 1 ஜான் 2 ஜான். பரம கடவுளை காப்பாற்றுவது சாதாரணப்பட்ட வேலை இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்? பரம கடவுளை காப்பாற்ற வேண்டும். ஆனால் அம்மா அண்ணா அது ஒன்னால ஆகாத காரியம். அது ஒன்னாலே ஆகாத காரணம். அது என்னால முடியும் புறணும். அது ஒன்னால ஆகாத காரணம். அது என்னால ஆகாத கூறணும். ஒன்னால முடியாத காரணம். அது காரணம். அது என்னால முடியும் புறணும். அது ஒன்னால ஆகாத காரணம். அது என்னால முடியும் புறணும். என்னால முடியும் புறணும். என்ன சொல்றேன்? உன்னால ஆகாத காரியம் என்னால மட்டும் என்ன அப்படி ஆகும்? என்ன அப்படி சொல்றீங்க? ஜெயிலுக்கு போயிட்டாரா? ஜெயிலு உள்ளதா இருக்காரு. பரம கடவுள் யோனின் வழியா பிறந்தால் இந்த பிரபஞ்சமே அழிந்து விடும். அது மட்டுமல்ல, எப்படி என்ன? எவன் செத்தாலும் சிவன் செத்ததில்லை. எவன் செத்தாலும் சிவன் செத்ததில்லை. யாரு தாலி அறுத்தாலும் பார்வதி தாலி அறுத்ததா சரித்திரம் கிடையாது. யாருமே தாலி அறுக்கலங்க. நீதான் அறுக்கிறன்னு அர்த்தம். ஐயோ அம்மா, அவனை சொல்லாத, அவன் தான் தாலி அறுத்த பையன். அம்மா ஆமாண்டா. யார பார்த்து சொல்ற தாலி அறுத்தவங்க? இந்த 45 வயசுக்கு 5 தாலி எடுத்து கொடுத்துருந்த கையில. உன் கையில? என் கையால. நீ தாலி எடுத்து கொடுத்து கேள்விப்பட்டிருக்க. ஆனா ஒரு பொண்ணு கூட ஆம்பளை கூட வாயில. ராஜ்யல போய் பாரு, ஆம்பளை புள்ளிய போறோம். இல்ல உனக்கே பேத்திருப்ப தெரியும் எனக்கு. உன் சைஸ்ல 4 இருக்குதேமா தெருவுல. உன் தாலி கையில வச்சு பத்திரமா. அண்ணா உன்னால ஆகாத காரியம் சொல்றியே, உண்மைதான். என்னால என்ன ஆகணும்? என்ன? கைலாயநாதனை காப்பாற்றுவது அது என் கையில் இல்ல, உன் கையில் தான் இருக்கு. அண்ணா என்ன சொல்றீங்க? நான் என்ன பண்ணணும்? என் கையில எப்படி இருக்குன்னு சொல்றீங்க? ஒண்ணும் புரியலையே. அப்படி உன் கையில எப்படி இருக்குன்னு கேட்டா இப்ப இது என்ன உருவம்? இது வந்து பார்வதி உருவம். அதனால இந்த பார்வதி உருவம் மாட்டி ஒரு தாக்கையிலே உருவெடுத்து பார்வதி உருவம் மாட்டி இந்த பார்வதி உருவம் மாட்டி பார்வதி உருவத்தை மாற்றி
மாத்திட்டு ஒரு தாக்கேள்வியா உருவெடுக்கணும். தாக்கேள்வியா உருவெடுக்கணும். சரி, ஒரு வயசான கேள்வியா கேள்வியா உருவெடுத்து நீ அப்படி எங்க போகணும் தெரியுமா? எங்கடா போனா? அந்த வல்லாளன் பட்டாரம் நீ கொல்ல போக வேண்டும், கொல்ல போக வேண்டும். வல்லாளன் பட்டாரம் நீ கொல்ல போக வேண்டும், கொல்ல போக வேண்டும். வல்லாளன் பட்டாரத்தை கொல்ல போக வேண்டும். என்ன ஒரு தாக்கையா உருவெடுத்து மருத்துவச்சியா போகணும். மருத்துவச்சா உருவெடுத்து என்ன வல்லாளன் பட்டணத்துக்கு. ஆமா. அப்போ இந்த பார்வதி உருவத்தை மாத்திடுறேன். நீ தாக்கேள்வியா உருவெடுத்து மருத்துவச்சியா போகும்போது அப்ப இந்த உலகத்தில் எங்கேயுமே மருத்துவச்சி கிடைக்காத நான் செய்துடுறேன். ஓஹோ, சரி. என்ன பகவானுடைய அருளால எங்கேயுமே மருத்துவச்சி கிடைக்காத செய்துடுறேன். அப்படி செய்து விட்டு ஆனா எங்கேயும் கிடைக்காமல் அந்த வல்லால கண்ட வருவான். அவன் வரக்கூடிய வழியில நீ கோல ஊனிக்கின்னு தள்ள 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 கிழவி மாதிரி இப்படி ஆடுமா? மொளமொளன்னு வரணும். தாக்கேள்வியா போற வல்லாளபுரி பட்டணத்துக்கு. ஆனா நான் தனியா போறது கொஞ்சம் அச்சமா இருக்குண்ணா. என்னமா? நான் தனியா போறது கொஞ்சம் அச்சமா இருக்கு. ஓஹோ, ஆமாண்ணா. எனக்கு என்ன ஒரு துணை துணையா இருக்கா? ஏய் துணையா போறேன். நீ வராதுடா. நீ துணையா போய் பாப்பா சனியாகி இலங்கன்று பயம் மரியாதை சரியா போயிட்டு போறேன். அவன் என்ன மாதிரி நல்லவல்லங்க. எப்ப எம்மா நல்லவன் தள்ளி போறான். அதே எப்பா யார் துணையா வரும் சொல்லுங்க ஐயா. எம்மா உனக்கு பக்கத்துணை துணைவாளாக உன் மகன் பாவாடராயனே பக்கத்துணை பாவாடராயனை கூட்டிட்டு போறேன். சரி அண்ணா. ஆமா, அப்படி வல்லால கண்டன் மருத்துவத்தை தேடி வருவான். வரும்போது உன்னை பார்த்துட்டா சரி நீ பிரசவம் பார்ப்பியா அப்படின்னு உன்னை அவன் கேட்பான். சரி. அட பாவி நாய பிரசவம் எனக்கு அதான் வேலையே அதான் வேலையே சரி அப்படின்னு சொல்லி அப்ப அவன் கொண்டு போய் அவன் மனைவி கிட்ட கொண்டு விடுவான். சரி. அவன் கர்ப்ப வேதனைப்படுவான். யாரு? அந்த நிசாசனி. அப்படி கர்ப்ப வேதனைப்படும் போது அப்ப நீ உள்ளே சென்று ஆமா நீ இந்த மருத்துவச்சி உருவத்தையும் மாத்தி அங்க போயிட்டு மருத்துவச்சி உருவத்தையும் மாத்திடணும். எப்படி? அங்க போயிட்டு உள்ள போயிட்டு அப்போ ஆமா என் தங்கையான பார்வதிய அங்க நீ என்ன ஆகணும் தெரியுமா? சொல்லுண்ணா. நீ அங்கால ரூபி. ஓஹோ, அங்கால ரூபி தங்கையான பார்வதிய நீ அங்கால ரூபியாக தங்கையான பார்வதிய அங்கால ரூபியாக முதல்ல பார்வதியா போறேன். சரி போறேன். மருத்துவச்சியா போறேன். ஒரு மருத்துவச்சியா போயிடுறேன். அந்த உருவத்தை மாத்தி நீ அங்கால ஸ்ரூபியா வடிவம் எடுத்து இந்த அண்ட சராசரத்துக்கு ஆமா என்ன அண்ட சராசரத்துக்கும் உருவெடுத்து நீ என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? உன் பையனை பாவாடராயனை அந்த வல்லால கண்டனுடைய மாளிகை ஆமா அவன் வாயற்படியில நிறுத்திவிடு. சரி. வல்லால கண்டன். ஓ யாரு? வல்லால கண்டன். அந்த வல்லால கண்டன் அவன் உள்ள வந்து நுழையாவன் வல்லால கண்டன்
வீட்டு உள்ள நுழையாமல் பாவாடுறாயனை தடுத்து விட சொல்லு. சரி 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 அண்ணா. அப்படி அவன் காவல் இருந்தான்னா நீ உள்ளே சென்று அங்காள சுரபி வடிவம் எடுத்து அங்க அம்மா என்னென்ன பண்ணணும்? அப்ப நீ என்ன செய்யணும் தெரியுமா? சொல்லுண்ணா. அந்த நிசா சன்னி குடல் பிடிக்கு அங்க பசுபதியம் பசுபதியம் பசுபதி சொல்லுண்ணா. அதனால அந்த பசுபதி என்று சொல்லக்கூடிய பரம கடவுளை அந்த நிசாசனி குடலை கிழித்து யோனின் வழியா பிறக்காமல் யோனின் வழியா பிறக்காமல் அவன் குடலை கிழிச்சு பரம கடவுளை அந்த சிசுவை எடுத்து அதை கொண்டு பிரமத்தோடு சேர்த்தால் அது பரபிரமத்தோடு போய் சேர்ந்து அந்த பரபிரம்மம் சதாசிவனா தோண்டி மறுபடியும் சிவனா உனக்கு வந்துருவார். சிவனா உனக்கு ஆம்பியானா வந்துருவார். அண்ணன் வந்தாதான் வழி காட்டுவாரு. வழி காமிச்சிட்டாரா? போதுமா? போதும். அதனால நீ எங்கடா போயிட்டு போற? அண்ணா நான் நீ சொல்ற மாதிரி நான் செஞ்சிடறேன். ஆனா நீ எங்கடா நான் அம்மா அப்பா தங்கச்சி கிட்ட சொல்லிட்டுமே அப்படி நீ எங்கடா போயிட்டு போற முன்னாடிட்ட இந்த நேரத்துல எங்க போ 12 மணிக்குள்ள கூட்டா இங்கே இருப்பாரு. 12 மணிக்கு மேல போட்டா அவர் பிடிக்க முடியாது. அடைச்சு வந்துருவாங்க, அங்க போயிடுவாரு. அட பேமானி பையன் கோயிலு கூத்துக்கு வந்து எப்பனா பாத்தீங்களா? எம்மா நீங்க எல்லாம் கூத்துக்கு 2-3 வருஷம் வந்திருக்கிறேன் நானு. சும்மா சொல்லிட்டு ஐயா ஒரு நாள் அவர் குடிச்சது இல்லையா? நான் குடிச்சதெல்லாம் இங்க வந்து சொல்லிக்கிறா. முக்கியமா பண்டிகை எல்லாம் சாப்பிடுவோம். நான் பூணூல் போட்டுருக்கிற பண்டிகை சொல்றேன். எப்பா இவன் நீ இங்கே எங்கனா போயிட போறேன். அதேதான். நீ எப்ப புரிஞ்சு போச்சா? உனக்கு புரிஞ்சு போச்சு, நல்லா புரிஞ்சு. மருத்துவச்சா போகணும். அங்க போய் உள்ளே நுழைந்து ஆமா அங்காள சுரபி வடிவு எடுக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த வல்லால கட்டங்கிட்ட பிரஸ்தவுக்கு வேண்டிய பொருளை கேக்குறேன். மொத்த பொருளும் ஆச்சார பெந்தா ஏண்டா முண்டம் அங்க போய் மருத்துவம் செய்ய போய் என்ன கேட்கிறீங்க? முதல்ல என்ன கேள்வி? என்ன கேக்குறேன்? உள்ளங்கை அளவுக்கு என்ன கொடுப்பியாடா அப்படின்னு கேக்குறேன். ஆமா ஒண்ணு கேக்குறேன். எங்கிட்ட வந்து நீ என்ன பத்தி கேட்டுக்கடா? அங்க சொல்லுவோம், அங்க சொல்ல கூடாது. ஆமா அதனால நீ போயிட்டு வரியா? உன் கையில தான் இருக்கு. அதனால அங்காள சுரபி வடிவத்தோடு பரம கடவுளை வெளியே எடுப்பதோடு நீ அங்காள சுரபியா வடிவம் எடுத்த பிற்பாடு நீ எங்க இருக்கணும்னு உனக்கு நான் வழி சொல்றேன். அது வரைக்கும் நான் போக மாட்டேன், இங்கேதான் இருப்பேன். முதல்ல நீ உருட்டு மாத்தி போகும்போது நிசாசனி எப்ப வேதனைப்படுகிற விதம் காண்க.